இந்த பண்ணையார்களை வீழ்த்துவோம்னு சூழ்நிலைத்திருக்கோம். நேற்று திமுக மன்னராட்சியை வீழ்த்துவதற்கான கவுண்டவுனை நேற்று வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் நிகழ்த்தியிருக்கார். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் கிடையாது, எங்க கட்சியோட உறுப்பினர். நான் இதுல இருந்து மாற்று கருத்து சொல்றேன்னு சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷமே எங்க கழக தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் அவரை நீக்கியிருப்பார். பண்ணையார்களுக்கு எளிய மக்களை பார்த்தா ஏளனமாத்தான் இருக்கு. இந்த மாதிரி பண்ணையார்கள் 67 விழுந்தார்கள், உடைத்து எறியப்பட்டார்கள் தமிழக மக்களால். இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியாவோட கின்பின் முதல்வரையும் துணை முதல்வரையும் சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்? உளவுத்துறை என்ன பண்ணுது, எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறது உளவுத்துறை வேலை இல்ல. நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா பழைய பென்ஷன் தரோம், அது மாதிரி தொகுப்பூதியத்துல வேலை பார்க்குற அரசு ஊழியர்களுக்கு நிரந்தரம் பண்ணி தரோம்னு வாக்குறுதி கொடுத்தீங்களே, ஏன் நிறைவேற்றல? நீட்டை நீக்கிடுவேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு ரகசியம் தெரியும் சொல்லி பச்சை பொய்ய சொன்னீங்களே, என்ன ஆச்சு? ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக தாவேகாவின் செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். நேற்றைய 2ஆம் ஆண்டு விழால தாவேகாவின் தலைவர் விஜய் பேசியது மிகப்பெரிய அளவுல இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. ஃபேமிலி பாலிடிக்ஸ் பத்தி அவர் பேசியிருந்தார். குடும்ப அரசியலை தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காரு. அது மாநாடா இருக்கட்டும், பல விஷயங்களை பல மேடைகளை விஜய் தொடர்ந்து அதை பத்தி பேசுறாரு. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? தாவேகா என்ன நினைக்குது குடும்ப அரசியல் பத்தி? எப்படி நினைக்கிறோம்னா, முதல்வர் அவர்கள் பேசுறப்போ போறவன் வரவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்றாரு. அந்த வார்த்தையோட உள்ள அர்த்தம் என்னன்னா, தமிழ்நாட்டை எங்க குடும்பத்துக்கு பட்டா போட்டு வச்சிருக்கோம். அப்பா, பையன், பேரன், கொள்ளு பேரன், 3 பேர் மத்திய அமைச்சர். எங்க குடும்பத்துக்குள்ள வாரிசு பிரச்சனை வந்துச்சுன்னா, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா பத்திரிகையை கொளுத்தி விடுவோம், யாரும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மன்னராட்சி மனநிலையில் தான் இந்த வார்த்தையெல்லாம் வருது. அதைத்தான் நாங்க வீழ்த்துவோம், இந்த பண்ணையார்களை வீழ்த்துவோம்னு சூழ்நிலைத்திருக்கோம். நேற்று திமுக மன்னராட்சியை வீழ்த்துவதற்கான கவுண்டவுனை நேற்று வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் நிகழ்த்தியிருக்கார். அதே மாதிரி விஜய் மேலேயுமே ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா, இவர் குடும்ப அரசியல் எதிர்க்கும் போது அப்ப குடும்ப சினிமா தானே இவர் அப்பா டைரக்ஷன்ல தான் நிறைய படங்கள்ல இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதன் பிறகுதான் ஒரு பேரும் புகழும் அடைஞ்சாருங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுமே விஜய் மேல முன்வைக்கப்படுது தானே. திமுக காரங்களுக்கு அரசியல் தான் தொழில், அதனால அரசியல் எது தொழில் எதுன்னு தெரியாது. இப்ப என்ன நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்த பையன், எங்க அப்பா தான் என்ன படிக்க வச்சாரு. நான் சிவில் சர்வீஸ் படிக்க போனேன், எங்க அப்பா தான் செலவு பண்ணாரு. நான் என்னோட 25-30 வயசு வரையுமே எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே பண்ணாரு. அதற்காண்டி நம்ம சம்பாதிக்கிற வரையும் நம்மளை அப்பா தான் பேக் பண்ணுவாங்க. எல்லா உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும், எல்லா நபர்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். ஒரு தொழிலுக்கோ இல்ல படிப்புக்கோ அப்பா செலவு பண்றது பர்சனலா வள்ளுவர் சொன்ன மாதிரி தன் மகனை முன்னிறுக்க ஒரு சபையில முன்னாடி இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் பிறந்தகைக்கு ஏற்ப ஐயா எஸ்எஸ்சி அவர்கள் தன்னோட பையனை முன்னேற்றினார். அது ஒவ்வொரு அப்பாவும் தன்னோட பையனுக்கு செய்ய வேண்டிய கடமை. நம்ம எங்க அப்பா எனக்கு செய்யற மாதிரி உங்க வீட்டுல நீங்க செஞ்சிருப்போம். பிரச்சனை எங்கன்னா, நான் திரு உதயநிதி அவர்கள் ஏன் ரெட் ஜெயிண்ட் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நான் கேட்கல. பிறப்பின் அடிப்படையில் ஏன் துணை முதல்வர் ஆனாங்க தான் கேட்கிறோம். ஏன் திமுகவினருக்கு இது புரியாதுன்னா, ரெட் ஜெயிண்ட்டுக்கும் துணை முதல்வருக்கும் டிஃபரன்ஸ் புரியாதுன்னா, திமுகவுக்கு எல்லாமே தொழில் தான். ரெட் ஜெயிண்ட் எப்படி தொழிலோ, துணை முதல்வரும் ஒரு தொழில், பணம் காய்க்கும் தொழில். அதனால அவங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியாது. மக்களுக்கு தெரியும் இந்த மன்னராட்சி வீழ்த்தப்பட நாட்கள் ரொம்ப நாள்ல இல்லை. திமுகவும் பாஜகவும் ரகசிய டீலிங்ல இருக்குன்ற மாதிரி விஜய் அவர்கள் மேடையில சொல்லியிருந்தாரு. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க 1998 எடுத்துக்கங்க, 1999 எடுத்துக்கங்க, வாஜ்பாய் கவர்மெண்ட் கவுருது. அதற்கு முன்னாடி 96 எடுத்துங்க, அதுக்கப்புறம் 2004. இந்த 3 டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன், 96, 99, 2004, இந்த 3 டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் நேஷனல் லெவலில் வந்துச்சு. இந்த 3மே வெவ்வேறு சித்தாந்தங்கள் அடிப்படையில் அமைஞ்ச அரசுகள். ஃபர்ஸ்ட் ஜனதா அரசு அமைஞ்சது, அதுக்கப்புறம் அமைஞ்ச அரசு பாரதிய ஜனதா அரசு, அடுத்து அமைஞ்சது காங்கிரஸ் அரசு. அப்படி 3 டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட்ல இருந்து இதுல குறிப்பா பிஜேபி தலைமையில அரசு 99 to 2004 அவங்க இப்ப கொண்டு வந்த சிஏஏ ஜஸ்ட் மற்ற சிறுபான்மையினர் எடுத்திருக்காங்க, ரிலீஜியஸ் பாரிங் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இஸ்லாமியர்கள் மட்டும் இந்தியாவுக்குள்ள வர முடியாது, சிட்டிசன்ஷிப் தரமாட்டோம்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி என்ஆர்சி கொண்டு வரணும்,
இந்த மாதிரி பங்களாதேஷில இருந்து வர்ற ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து என்னாச்சு இது எடுக்கணும், அவங்களோட ஆதாரத்தை காமிக்கணும், இல்லாட்டின்னா அவங்களை டிபோர்ட் பண்ணணும் அப்படின்லாம் எப்ப கொண்டு வந்தாலும் இப்ப கொண்டு வரல. 2003 பிஜேபி கூட்டணியில திமுக இருக்கிறப்ப திமுக ஆதரவுல நிறைவேற்றப்பட்ட சட்டம் தான் இதுக்கு முன்னாடி மொத்தம் 5 அமெண்ட்மெண்ட்ல 4th அமெண்ட்மெண்ட் வந்து திமுக ஆதரவு நிறைவேற்றப்பட்டது. அப்போ பிஜேபி பாசிஸ்ட்னா இவங்க யாரு? அதுதானே எங்க தலைவர் கேட்கிறாங்க. சிஐஏ நிறைவேற்றினது பிஜேபி, ஆதரிச்சது நீங்கன்னா பிஜேபி பாசிஸ்ட்னா நீங்க யாருங்க? இதுக்கு பதில் இருக்கா? பிஜேபி ஆட்சியில வெங்கடாச்சலய கமிட்டி போட்டாங்க. எதுக்கு போட்டாங்கன்னா கான்ஸ்டியூஷனை ரிவ்யூ பண்ண போட்டாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை? ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது, கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடாது. பிஜேபிக்கு பாவக்காயா ஒன்று கடைசிக்கும் போட்டோனிட்டி பிரதர்வுட் இது வந்து அவங்களுக்கு ஏற்புடையது இல்லை, சமூக நீதி ஏற்புடையது இல்லை. இந்த சமூக நீதியை ஊத்தி மூடுவதற்கான பணிகளை செய்த பிஜேபி வெங்கடாச்சலயா கமிட்டி போட்டது. அப்ப பிஜேபி கூட தானே திமுக இருந்துச்சு. ஏன் எதுக்கல? கோத்ரா கலவரம் நடந்துச்சு, 2000 இஸ்லாமியர்களை உயிரோட கொளுத்து விட்டாங்க. இன்னைக்கு சிறுபான்மை பாதுகாவலர்னு சொல்லி நாடகம் போடுற திமுக அன்னைக்கு என்ன பண்ணுச்சு? முரசொலியில லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தார் கலைஞர். பிஜேபி பத்தின தப்பான கருத்து இருக்கு, எது தப்பான கருத்து? 2000 முஸ்லீமை கொளுத்து விட்டாங்க, அவங்களுக்கு ஆதரிச்சு ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு. இதை கண்டிச்சு விடுதலையிலே வந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஐயா ஆசிரியர் அவர்கள் வந்து டிஎம்கே ஆரம்பிக்கலாம், அன்னைக்கு வந்து எதிர்த்து எழுதினாங்க. அப்படி திமுகங்கிறது வந்து கார்பன் சீட் ஆஃப் பிஜேபி. அவங்க 2 பேரும் ஒரு போலி நாணயத்தோட 2 பக்கங்கள். அதனால வரலாறு ஃபுல்லா அப்படித்தான். இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு 240 சீட் இருக்கு, இன்னும் 40 சீட்டுக்கு குறைஞ்சு 200 சீட் ஆகி போச்சுன்னா நாளைக்கே ஐயா டிஆர் பாலு அவர்களோ ஐயா தயாநிதி மாறன் அவர்களோ மத்திய அமைச்சராக மாட்டாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி நீங்க என்ன பெரிய கொள்கை குன்றா? உங்க ட்ராக் ரெக்கார்டை பார்த்தா தான் தெரியுது. நீங்க ஜனதா யூனிட்டர் ஃப்ரண்ட்ல இருப்பீங்க, நேஷனல் ஃப்ரண்ட்ல இருப்பீங்க, என்டிஏல இருப்பீங்க, யூபிஏல இருப்பீங்க. 4 டிஃபரெண்ட் பொலிட்டிக்கல் கொலிஷன்ல நீங்க இருக்கிற கொள்கையே இல்லாத கட்சினா அது அன்னைக்கே பெரியார் சொன்னார் திமுக காரங்களுக்கு கொள்கையே இல்லைன்னு. அதை வந்து இன்னைக்கு நிரூபிக்கிற கட்சி திமுக. திமுகங்கிறது வந்து பிஜேபியோட ஒரு கார்பன் சீட். அதே மாதிரி நேற்று பாத்தீங்கன்னா கெட் அவுட் அப்படின்னு ஒரு கையெழுத்து இயக்கத்தை வந்து மும்மொழிக்கு எதிராக வந்துட்டு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. அதுல வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து கையெழுத்து போட மறுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து தலைப்பு செய்தியில நேற்று ஃபுல்லாவே இருந்துச்சு. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஏங்க, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் கிடையாது. எங்களோட கழக தலைவரை ஏற்றுக்கொண்டு எங்க கட்சியில் இருந்த உறுப்பினர் கிடையாது. எங்க கட்சியின் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் கிடையாது. அவர் வந்து ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னா அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஒரு அந்த நிகழ்வுல கலந்துக்கிறாங்க, சில தனிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தான் அது. அதனால அவங்க நம்ம கட்சியில இணைஞ்சு இப்ப இது எங்க கட்சியோட உறுப்பினர். நான் இதுல இருந்து மாற்று கருத்து சொல்றேன்னு சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷமே எங்க கழக தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் அவரை நீக்கியிருப்பார். எங்க உறுப்பினர் இந்த கருத்துல மாறுபாடு இல்லை, அவங்க கெஸ்டா வந்தவங்க, அவங்கள வந்து நம்ம கம்பல் பண்ணவும் இல்லை. அதனால அது வந்து இது வந்து திமுக காரங்களோட திசை திருப்பு. இளைஞர்களுக்கு வந்து விஜய் நேற்று பேசும்போது 2 முக்கியமான என் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லி இளைஞர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை வந்து எழுப்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சாதாரண குடும்பத்துல இருந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு நான் மாவட்ட செயலர் பதவி கொடுத்திருந்தேன்றதை பத்தியும் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. இந்த சிக்கல்கள் ஏன்னா வந்து ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா இளைஞர்களுக்கே வாய்ப்பு கொடுத்துறாருங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குதா? இது எப்படி சார் பாக்குறது? பண்ணையார்களுக்கு எளிய மக்களை பார்த்தா ஏளனமாத்தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணையார்கள் வந்து 67 விழுந்தார்கள், தொடர்ந்து எறியப்பட்டார்கள் தமிழக மக்களால். இன்னும் நான் என்னால் பேர் சொல்ல முடியும், பெரிய நபர்களால தவிர்க்கிறேன். பெரிய 5000 ஏக்கர் இருக்க நபர்கள் அப்போ வந்து ப்ரொடக்ஷன்னாவே லேண்டு தான். மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இப்போ இண்டஸ்ட்ரீஸ் ஆயிடுச்சு, சர்வீஸ் செக்டர் ஆகிடுச்சு. அந்த காலத்துல வந்து 50s 60sலாம் லேண்டு தான் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்படி 5000 ஏக்கர் 6000 ஏக்கர் வைத்திருந்த நபர்கள் வந்து தொடை தெரியப்பட்டார்கள். அதுபோல இன்றைய காலகட்டத்தில் அரசியல் மூலமா பண்ணையார் ஆகிய திமுகவினரும் தொடை தெரியப்படுவார்கள் 26. அதே மாதிரி அடுத்து வந்து பூத் கமிட்டி மாநாடு வந்து வெகு விமர்சையா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். எந்த மாதிரி தயாரா இருக்கு தேர்தலுக்கு தாவேகா? வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கு வந்து வரலாறு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையை கையளித்ததான் நாங்க பார்க்கிறோம். வாய்ப்பா கூட பார்க்கல, கடமைன்னு பார்க்கிறோம். தமிழகத்தை பாதுகாப்பதற்கு, தமிழகத்தின் மொழி உரிமை, சமூக நீதி, தமிழகத்தின் கலாச்சாரம் பண்பாட்டை பாதுகாப்பதற்கான ஒரு கடமை தளபதி அவர்களுக்கு இருக்கு. அந்த மிகப்பெரிய கடமையை செயல்படுத்த தமிழகத்தின் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வேர் வந்து எங்க கட்சியின் உள்கட்டமைப்பு. அது வந்து பூத் கமிட்டி எங்க கட்சியின் வேர்.
அதை செம்மைப்படுத்துவதற்கும் வலிமைப்படுத்துவதற்கும் தளபதி அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்கார். வரும் காலங்களில் அதற்கான மாநாடுகள் நடக்கும். தமிழகத்தில் ஒரு முதன்மை சக்தியாக மக்களின் அன்பை பெற்ற நிரந்தர புரட்சி தலைவர் எப்படி தன் வாழ்நாள் முழுவதும் ஆட்சி பொறுப்பில் இருந்தாரோ அதுபோல தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக கழக தலைவர் வருங்காலத்தில் வருவதற்கான அச்சாரம் எங்களோட மாநாட்டில் இடப்படும். எல்கேஜி யூகேஜி பசங்க போல வந்து திமுகவும் பாஜகவும் ஹேஷ்டேக் போட்டு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒய் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இது பேசினது பாத்தீங்கன்னா ட்விட்டர் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு அந்த ஒரு வார்த்தை மட்டும். இது எப்படி சார் பாக்குறீங்க? ஏங்க புரிஞ்சுங்க, டிஎம்கே காரங்களுக்கு எப்பவுமே ஹிப்போக்ரஸி தாங்க. அவங்க வந்து மீத்தேன் திட்டத்தை 2011 ஜனவரியில கையெழுத்து போட்டது முதல்வர், அப்போதைய துணை முதல்வர், இப்போதைய முதல்வர் தான் கையெழுத்து போட்டாங்க. அப்புறம் பேக் அடிச்சாங்க. ஐயா வைகோ சொல்லியிருக்காரு, கையெழுத்து போட்டது நீங்க தாங்க, இக்னோரண்ட் நாட் எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காரு, நீங்க தெரியாம கையெழுத்து போட்டேன்னாரு. அப்போ இது மீத்தேன் விஷயத்துல. அடுத்து வந்து நீட் விஷயத்துல உங்களோட இணையமைச்சர் காந்தி செல்வன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கப்பதான் அதுக்கான ப்ரொபோசலே வந்துச்சு. அப்புறம் நீட்டுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தீங்க, இன்னைக்கு வரை நிறைவேற்றல. பச்சை பொய்ய சொல்லி அதிகாரத்துக்கு வந்த கட்சி வந்து திமுக. அடுத்து வந்து இந்த டங்ஸ்டன் மேட்ரு, டங்ஸ்டன்ல வந்து அவங்க ஆல்ரெடி ப்ரப்போசல் கொடு, ஒரு உங்களோட ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. நீங்க ஒப்பீனியனே சொல்லல. பிப்ரவரி மாசம் 2024 கேட்ட ஒப்பீனியனுக்கு நீங்க ஒப்பீனியனே சொல்ல. அவங்க வந்து பிளாக்க வந்து ஏல விட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து தீர்மானம் நிறைவேற்ற நாடகம் பண்ணீங்க. அது போலதான் எல்லா விஷயத்திலையும் சரி. இப்போ இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் பாருங்களே, தமிழக அரசு வந்து ஒன்றிய அரசுக்கு லெட்டர் எழுதி பிஎம் ஸ்கீம்ல வந்து நாங்க சேர விருப்பம்னு சொல்லி எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் யூனியன் மினிஸ்ட்ரியே வந்து அதுக்கான ஆதாரத்தை வெளியிட்டிருக்கு. நீங்க தான் லெட்டர் எழுதுனீங்க, நாங்க இணைஞ்சுக்கிறோம்ட்டு. இப்ப எதுக்கு பேக் அடிக்கிறீங்க? ஒண்ணு நீங்க இது எதுக்குறது உண்மையா இருக்கணும், இல்ல நீங்க லெட்டர் எழுதுனது உண்மையா இருக்கணும். இது ரெண்டுல எது உண்மை? நாடகம் நாடகம் நாடகம், பொய் பொய் பொய். இது ரெண்டை தவிர திமுக மன்னராட்சிக்கு எதுவுமே தெரியாது. நேற்று பாத்தீங்கன்னா ஆண்டு விழாவில் வந்துட்டு ஒரு போர்டுல கெட் அவுட் போர்டு இருந்தது இல்லையா? சோ அதோடைய நோக்கம் என்ன, எதற்காக அது வைக்கப்பட்டது? திமுகவின் ஆட்சி மேல வந்து விஜய் அவர்கள் அதிருப்தியில் இருக்காருன்றது மேடையில் அவர் பேசும்போதே புரியுது. அப்படி என்ன அதிருப்தி இருக்கு? மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாதுகாப்பு. திமுக எப்பப்பெல்லாம் வருதோ தமிழகத்துல வந்து சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கும். இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சின்ன ஒரு 5 வயசு பெண் குழந்தைல இருந்து பாட்டி வரையும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அரசு வந்து இந்த திமுக மன்னராட்சி தான். அது மாதிரி பெண் ஸ்கூல்ல போற பிள்ளையா இருக்கட்டும், காலேஜுக்கு போற பிள்ளையா இருக்கட்டும், பெண்கள் வந்து வெளியே சுதந்திரமா போயிட்டு வர முடியாது. தன்னோட பிள்ளைங்களை வந்து வெளியே அனுப்பவே பெற்றோர்கள் பயப்படுற சூழல் இருக்கு. இது வந்து இந்த திமுக மன்னராட்சியின் சட்ட ஒழுங்கு வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர். இந்த அரசு வந்து நீடிக்கிற ஒவ்வொரு நாளும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால இந்த அரசு வீழ வேணும். அடுத்து வந்து ட்ரக்ஸ். இந்த பெண் குழந்தை பாதுகாப்பையும் ட்ரக்ஸையும் பிரிக்க முடியாது. ஆறா ஓடுது. இந்த கள்ளக்குறிச்சி அந்த பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா மரக்காணத்துல செத்தாங்க, அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில இறந்தாங்க, பேரலா கலாச்சாரம் பிடிச்சாங்க. ஏதோ ஒரு தனியா பண்றாங்கன்னா ஒரு அரசாங்கத்துக்கு நிர்வாகத்துக்கு தெரியாம நடக்குதுன்னு பண்ணலாம். பேரலா காட்சி சப்ளை பண்றாங்க. எப்படி மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாம, திமுகவோட லோக்கல் பொறுப்பாளருக்கு தெரியாம இது நடக்க முடியுமா? இந்த கண்ணுக்குட்டிங்கிற நபரோட வீட்டுல யாரோட ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு, எந்த கட்சியோட ஸ்டிக்கர் அதுல ஒட்டி இருந்துச்சு? அப்போ திமுக ஆட்சியின் மறைமுக ஆதரவுல தான் இந்த கலாச்சாரமே காற்றாற்று வெள்ளமா போகுது. அது போக ட்ரக்ஸ், ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியாவோட கின்பின் வந்து முதல்வரையும் துணை முதல்வரையும் சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்? உளவுத்துறை என்ன பண்ணுது, எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறது உளவுத்துறை வேலை இல்லை. உளவுத்துறையுடைய ஃபர்ஸ்ட் வேலை வந்து மக்கள் பாதுகாப்பை உறுதி பண்ணணும், கலாச்சாரத்தை தடுக்கணும், பெண்கள் பாதுகாப்பை உறுதி பண்ணணும். இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கின்பின் வந்து நபர்கள் வந்து சிஎம் சந்திக்கிறாங்கன்னா அவங்கள பத்தின ஒரு ட்ரேஸ் பண்ணாம எப்படி அலோவ் பண்ணீங்க? இதெல்லாம் திமுக அரசின் சட்ட ஒழுங்கு ஃபெயிலியர். திமுக வந்து கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வந்து சில வாக்குறுதிகள்லாம் வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. அதை வந்து நிறைவேற்றலைங்கிற மாதிரி தாவேகாவின் நேற்றைய விழால வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எதை குறிப்பிட்டு அப்படி சொல்றாங்க சார்? திமுக தேர்தல் வாக்குறுதிங்கிறது வந்து பொய் வாக்குறுதிகளின் பட்டியல். ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை வந்து உறுதி பண்ணுவோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களா, கொடுக்கலையா? இன்னைக்கு ஜாக்டோஜி அமைப்பு என்ன சொல்றாங்க, எங்களை வந்து ஏமாத்துனீங்கன்னா 26 திமுக ஏமாந்துருன்னு வெளிப்படையா சொல்றாங்க.
அரசு ஊழியர்கள் வந்து லாயல் ஓட் பேங்க் ஆஃப் டிஎம்கே கலைஞர் காலத்துல இருந்து. ஆனா வரும் காலங்கள்ல அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவை இழந்த கட்சி திமுக மன்னராட்சி. விவசாயிகள்ல இருந்து, குழந்தைகள்ல பெண்கள்ல இருந்து, இளைஞர்கள்ல இருந்து, இப்ப அரசு ஊழியர்களும் வந்து இந்த திமுக அரசு எப்படா போகும்னு இருக்காங்க. நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களா, பழைய பென்ஷன் தரோம், அது மாதிரி தொகுப்பூதியத்துல வேலை பார்க்குற அரசு ஊழியர்களுக்கு வந்து நிரந்தரம் பண்ணி தரோம்னு வாக்குறுதி கொடுத்தீங்களே, ஏன் நிறைவேற்றல? நீட்டை நீக்கிடுவேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொல்லி பச்சை பொய்ய சொன்னீங்களே, என்னாச்சு? வாயை திறந்தா பொய். அடுத்து வந்து கல்வி கடன் சொன்னீங்களே, எல்லா மாணவர்களுக்கும் தானே சொன்னீங்க. இப்ப என்ன ஒரு செக்ஷனுக்கு மட்டும், ஒரு செக்ஷன், அந்த செக்ஷனுக்கு கொடுக்கறத நாங்க எதிர்க்கல. கண்டிப்பா பிற்படு, அதாவது பின்தங்கிய மக்களுக்கு தரணும். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க வாக்குறுதி? அனைத்து மாணவர்கள் 30 வயசு உட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் தரேன்னு சொன்னீங்களே, ஏன் கொடுக்கல? அனைத்து மகளிருக்கும் தானே சொல்லி ஓட்டு கேட்டீங்க. இப்ப எதுக்கு நீங்க அனைவருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கல? இப்படி இந்த பொய் சொல்லி வாங்கிய வாக்குகள் வந்து வரும் காலத்துல டிஎம்கேக்கு பேக் ஃபயர் ஆகும். திமுக மன்னராட்சி தமிழகத்துக்கு துறை தெரியப்படும். சார், இவ்வளவு நேரம் எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க. நன்றி சார். நன்றி.